ஸ்டார் டாக் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம். நான் உங்கள் அச்சய ஜோதிடர் ரா ரகுபதி. ஓம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயப்ச குரு சுக்ர சனியப்ச ராகு கேதுவே நமோ நமக. இன்னைக்கு நம்ம பார்க்க போற மிக முக்கியமான விஷயம், நம்மளுடைய கடன்களை எப்படி அடைத்தால், எந்த நேரத்தில் அடைத்தால் அந்த கடன் மிக விரைவாக குறையும் அப்படின்ற விஷயத்தை பார்க்க போகிறோம். எல்லாருடைய ஜாதகத்திலும் 6ஆம் பாவகம் மற்றும் 8ஆம் பாவகம் அப்படின்னு ஒன்று இருக்கும். இது நம்மளுடைய தீரக்கூடிய கடன் மற்றும் தீராத கடன் அப்படின்றத சொல்கிற விஷயம். தீராத கடன் அப்படின்னா ரொம்ப நாள் கிடையாது, அதாவது லாங் டேர்மாக இருக்கக்கூடிய கடன்கள். எக்ஸாம்பிள் ஹவுசிங் லோன்லாம் பார்த்தோம்னா 10 வருஷம் 15 வருஷத்துக்கு மேலே இருக்கும். இதை தான் தீராத கடன் சொல்லுவோம். அந்த மாதிரி எந்த கடன்கள்லாம் இருக்குதோ அதெல்லாம் தீராத கடன். தீரக்கூடிய கடன்கள் 1 மாதம் 2 மாதம் இல்லை 2 வருஷம் 3 வருஷத்தில் காலகட்டத்திற்குள்ள குறையக்கூடிய அல்ல அடைக்கக்கூடிய தன்மையுடைய கடன்களை தீரக்கூடிய கடன்கள் அப்படின்னு சொல்லுவோம். சரி, இந்த கடன்களை நம்ம எப்படி அடைக்கிறது, எவ்வளோ சீக்கிரமாக அடைக்கிறன்றது நமக்கு நிம்மதியை கொடுக்கக்கூடிய விஷயம். ஏன்னா அந்த லோன் அந்த பர்டிகுலர் டியூ டேட் வந்துச்சுன்னா நம்ம மைண்டில் ப்ரெஷரை கொடுக்கக்கூடியது இந்த கடன்கள். எவ்வளோ சீக்கிரம் அடைக்கிறோமோ அது நம்மளுடைய நிம்மதிக்கு காரணமாக இருக்கும். அப்படி முதல்ல நம்ம ஒரு விஷயத்தை செய்யணும்னா நமக்கு ஒழுக்கம் அப்படின்னு வேணும், பொறுமை அப்படின்றது வேணும். கண்டிப்பாக இந்த ஒழுக்கமும் பொறுமையும் சேர்ந்து செயல்படும் போது தான் ஒரு விஷயத்தை நம்ம ஆத்மார்த்தமாக இல்லை முழுமையாக செய்ய முடியும். அப்படி இந்த பொறுமைக்கும் ஒழுக்கத்துக்கும் நிலைத்தன்மைக்கும் காரணகர்த்தாக இருக்கக்கூடியவர் ஜோதிடத்தின்படி சனி பகவான். இப்படி இந்த சனி பகவானுடைய புத்திரராக கருதப்படக்கூடியவர் தான் இந்த குளிகன். இந்த குளிகன் அப்படின்றவர் சனி பகவானுடைய புத்திரர். சனி பகவானுக்கு என்ன தன்மைகள்லாம் இருக்கிறதோ மோரர்லெஸ் அதே போல் பலன்கள்லாம் இந்த குளிகனுக்கு இருக்கும். குளிகை காலத்தை நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்துவாங்க. குளிகை அப்படின்னா அடுத்தடுத்து தொடர்ந்து நடக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்றது அர்த்தம். அப்படி நல்ல விஷயங்கள்லாம் நடைபெறணும். நல்ல விஷயங்களும் ஒரு சில விஷயங்கள் அடிக்கடி நடைபெறக்கூடாது. எக்ஸாம்பிள் திருமணம் அப்படின்றது நல்ல விஷயம், ஆனால் அது அடிக்கடி நடக்கக்கூடாது, ஒரு டைம் தான் நடக்கணும். அதனால் அந்த விஷயத்துக்கு இதை பயன்படுத்த வேணாம். கடன் அப்படின்றது நம்ம வாழ்க்கையில் திருப்பி நடந்து அதை அடைக்கணும் அப்படின்ற ஆத்மாத்மோட எண்ணம், ஒழுக்கம், பொறுமை, இது மூணுத்தையும் சேர்த்தது தான் இந்த குளிகை காலம். இந்த குளிகை காலம் பார்த்தோன்னா ஒவ்வொரு நாளும் 1.5 மணி நேரம் இருக்கும். இந்த 1.5 மணி நேரத்தில் நீங்கள் உங்கள் கடன்களை அடைக்கிறதுக்கு முயற்சி செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக அது நிச்சயமாக உங்களுக்கு பலனை கொடுக்கக்கூடியது. அந்த காலகட்டத்தில் நீங்கள் அதற்கான சப்போஸ் நீங்கள் யார்ட்டையாவது கடன் வாங்கினா அந்த காலகட்டத்தில் போய் திருப்பி கொடுங்க. அதே போல் சில பேருக்கு அக்கௌண்ட்டில் அமௌண்ட் டெபிட் ஆகும் லோனுக்கு. அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு சில பேர் கேட்பாங்க. அவங்களுக்கு என்ன சஜஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா, அந்த காலகட்டத்தில் நீங்கள் உங்கள் அந்த லோன் போகிற அக்கௌண்ட்டில் நீங்கள் அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணுங்கள். டெய்லி உங்களால் எவ்வளோ முடிஞ்சதோ அந்த எண்ணத்தோடு அந்த விஷயத்தை செய்யணும். எப்பவுமே சொல்லணும், ஆத்மா ஒரு விஷயத்தை தொடர்ந்து பொறுமையாக செய்யும் போது அதுக்கான பலன் கண்டிப்பாக கிடைக்கும். அதுபோல் நீங்கள் அந்த பர்டிகுலர் டைமில் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை நீங்கள் அதுக்காக அந்த அக்கௌண்ட்டில் செலுத்திட்டு வாங்க. லோன் என்றைக்கு டெபிட் ஆகுதோ அன்றைக்கி டெபிட் ஆகுதோ, அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ இந்த போல் குளிகை காலகட்டத்தில் நீங்கள் உங்களுடைய கடனை அடைக்க தொடருங்க. கண்டிப்பாக அதற்கான பலன் உங்களுக்கு கிடைக்கும். முடிஞ்சளவு எக்ஸ்ட்ராவாக போட்டு கட்டிங்கன்னா அந்த லோன் கண்டிப்பாக குறையும். அதனால் குளிகை காலத்தை உங்களுடைய கடன்களை அடைக்கிறதுக்கு பயன்படுத்தி கண்டிப்பாக பலன் பெறணும்னு கேட்டுக்கொள்கிறேன். மற்றும் ஒரு சந்தர்ப்பத்தில் வேற ஒரு விஷயத்தை நம்ம பார்ப்போம். நன்றி, வணக்கம்.